श्रीराघवम् दशरथात्मजमप्रमेय. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் கமல மலர் பாதங்களில் எங்களது நமஸ்காரங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீ ராம நாமத்தை எப்போ எடுத்தாலும் எவர் பிரசண்டா இருக்கிற லார்ட் ஹனுமானுக்கு எங்களோட பிரணாம்ஸ். சாய்ராம் பிரசாந்தி, சாய்ராம் ஹரிணி, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர் எழுதின வாகினிஸ்ல ஒன் ஆஃப் த வாகினிஸ் தான் ராமகத ரசவாகினி. இந்த ராமகத ரசவாகினி ரொம்ப நித்திய நூத்தனமானது. அதாவது என்னதான் சுவாமி இந்த வாகினியை 1970லேருந்து 1977 எழுதியிருந்தாலுமே இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்க்கான ஆன்சர் கூட அதில் இருக்குது. நம்ம அன்றாட லைஃப்ல பின்பற்ற வேண்டிய விஷயத்த சுவாமி ரொம்பவே சிம்பிளா ராமகதை மூலியமா சொல்றார். ஸோ இந்த ராமகத ரசவாகினி மூலியமா நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்க்கு விடைய புரிஞ்சுக்க போறோம். சாய்ராம் ஹரிணி, நாங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருந்தோம். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடராமா, 1 மணி நேரம் ஆயிடுதா? 1 மணி நேரமானா ஏதோ மும்மரமா தானே பார்த்துட்டு இருந்தீங்க. படிக்க உக்காந்தேன். சரி, போர் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணேன். அந்த டைமில் பார்த்து இன்ஸ்டாகிராம்ல யாரோ மெசேஜ் பண்ணான். அதுக்கு ரிப்ளை பண்ணேன். சரி, ரீல்ஸ் பார்க்கலாமேன்னு ஸ்க்ரோல் பண்ணுறச்ச வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வந்தது. அதுக்கு ரிப்ளை பண்ணேன். பார்த்தா 1 மணி நேரம் ஆயிடுத்து சாய்ராம். சரி, என்ன பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா? அது எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் சாய்ராம் பார்த்தேன். விடுங்க சிஸ்டர், அது ஞாபகம் இருக்காது. இதுக்கு பேர் தான் மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு சாய் சிஸ்டர் நம்ம கிட்ட கேட்ட கொஸ்டின் கூட இதை பத்தி தான். பரவாயில்லையே, எனக்கு கம்பெனிக்கு நிறைய பேர் இருக்கா போலையே. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து கொஸ்டின் இதுதான். நான் படிக்கும்போது கவன குறைபாடு ஏற்படுது. நான் படிப்பு சம்மந்தமாக வீடியோஸ் பார்க்கணுன்னு தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே சைட் ட்ராக் ஆகி அந்த நேரத்தை அதிகமாக வீணடிக்கிறேன். இந்த கவனச்சிதறலை எவ்வாறு சீராக்குவது? இந்த கேள்வியை நம்ம 3 பாட்டாக பிரிச்சுக்கலாம் சாய்ராம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவனம் ஆர் ஃபோக்கஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு. செகண்ட், நமக்கு வந்துட்டு இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம். தேர்ட், நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு. சூப்பர் சிஸ்டர். இந்த ஃபோக்கஸ் ஆர் கான்சன்ட்ரேஷன்னு சொல்கிறச்ச சுவாமி 22 ஜனவரி 1960 டிஸ்கோர்ஸில் ஒன்று பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். என்னதான் சூரியன் 10,000 மைல் தள்ளி இருந்தாலும் அது ஒரு லென்ஸ் வச்சு அதோட லைட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மேலே அந்த லென்ஸை வைக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் எரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் நமக்கு புரியாத விஷயம் மேலே நம்ம நாலேஜை லென்ஸுன்ற ஃபோக்கஸ் மேலே வச்சு ஃபோக்கஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சீக்கிரமாக புரிஞ்சு போயிடுமாம். சாய்ராம், இந்த மாதிரி ஃபோக்கஸ் இருந்தால் இந்த கேள்வியே வராது சாய்ராம். சுவாமி அடிக்கடி நம்ம மைண்டை மங்கி மைண்டுன்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம மைண்டுமே மங்கி மாதிரி தான். ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மங்கி குதிக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம மைண்ட் ஒரு தாட்லேருந்து இன்னொரு தாட், ஒரு ஒர்க்லேருந்து இன்னொரு ஒர்க் அப்படி ஜம்ப் ஆகிட்டே போகும். ஏன்னா நம்ம மைண்டோட நேச்சரே அதுதான். You are concentrating your mind on the body. కానీ బాడీ ఏమిటి? What is there in the body? బాడీ ఇస్ లైక్ ఎ వాటర్ బబుల్. Body is like a water bubble. మైండ్ ఇస్ లైక్ ఎ మ్యాడ్ మంకీ. Mind is like a mad monkey. డోంట్ ఫాలో ది మైండ్. Don't follow the mind. డోంట్ ఫాలో ది మైండ్. డోంట్ ఫాలో ది బాడీ. Don't follow the mind. Don't follow the body. ఫాలో ది కాన్షియస్. Follow the conscience. Follow the conscience. ஸ்ரீ ராமாயணத்துல சுவாமி சொல்றார், அந்த பேட்டில் வின் பண்றச்சே லார்ட் ராமா மங்கி ஆர்மி வச்சுட்டே வின் பண்ணார். அது எவ்வளோ சிம்பாலிக்ல. இந்த மங்கி மைண்டை வச்சுட்டே நம்மளால பெரிய காரியங்கள் சாதிக்க முடியும் அப்படின்றதா அதோட உள்ள அர்த்தம். சரி, இது எப்படி சாதிச்சாங்க நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? மங்கீஸ்லாம் லார்ட் ராமா மேல இருந்த அன்புனால நான் இதை அவங்களுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பேட்டில் வின் பண்ணாங்களாம். அந்த மாதிரி சுவாமி சொல்றார், எந்த ஒர்க் எடுத்துட்டாலுமே நான் இது ஏன் சுவாமிக்காக பண்றேன் அப்படின்ற தாட் எடுத்துன்னு அவங்க ஆரம்பிக்கணும். ஹனுமான் கூட சுவாமி சொல்றார், ஹீ டுக் அ ரிசால்வா. அதாவது லங்கையில சீதா மாதாவை பார்க்கறதுக்கு வரைக்கும் லார்ட் ஹனுமான் நான் எதையுமே சாப்பிட மாட்டேன், நான் எதையுமே எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ரிசால்வ் அவர் எடுத்துட்டார். இதே மாதிரி சுவாமி சொல்றார், நீங்க எந்த ஒர்க் எடுத்துட்டாலுமே நான் இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் எந்த பிரேக்கும் எடுத்துக்க மாட்டேன், எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன் அப்படின்ற ரிசால்வ் எடுத்துக்கணுமா. லங்கையில் சீதா மாதாவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹனுமானே அங்கே இருக்கிற கார்டனில் போய் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டார்.
அதே மாதிரி நம்ம படிக்கிறச்சே அந்த மாடியூல் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை சுவாமிக்கு ஆஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணணும். சுவாமி தியான வாகினியில கூட சொல்லியிருக்காரு, நம்ம கவனத்தை வந்துட்டு சிதற விடாம ஒரே பாயிண்ட்ல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுன்ட்டு. ఒక వస్తువు పైన 12 సెకండ్లు స్థిరంగా మనసు నిలిచినప్పుడు దీనికి ధారణ అంటారు. If you concentrate on an object for 12 seconds, it is dharana. 12 ధారణలు ఒక్క ధ్యానము అంటారు. 12 dharanas are equal to one dhyana. 12 ధ్యానములే ఒక సమాధి అంటారు. 12 dhyanas constitute one samadhi. కాబట్టి ధారణ, ధ్యానము, సమాధి ఈ మూడింటికి ఉండేటువంటి వ్యత్యాసం ఇదియే. This is the difference between dharana, dhyana and samadhi. ఒక్క నిమిషంలో ధారణా శక్తిని పోయాడు. In a minute's time he reached the dharana. మరీ తెలిసి చూసేటప్పటికి సమాధి స్థితిలో ఉన్నాడు. Later he reached samadhi. ఇటువంటి హనుమంతుని యొక్క భక్తి ప్రపత్తులు జగత్తునికంతా చాటుతూ వచ్చింది ఈ యొక్క నామనము. It's only Rama made the world know the devotion of Hanuman. ஓ, இதுக்கு தான் சுவாமி ஹனுமான் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரோ? ராமாயணத்துல சீதா மாதா லங்கால இருந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்க யார அனுப்பலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது. அப்ப ஹனுமான் நானே போறேன் அப்படின்னு முன் வந்தாரு. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஓஷனை தாண்டும் போது அவருக்கு கூட 3 அப்டிக்கல்ஸ் வந்துதான். ஃபர்ஸ்ட் தடை என்னன்னா, வாயுபுத்திரனே நம்மளை தாண்டி போறாரேன்னு தெரிஞ்சுட்ட மைனகா சிகரம் மேல வந்து, வாயுபுத்திரனே நீ ரொம்ப டயர்டா இருப்பீங்களே, கொஞ்சம் என் மேல ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போங்களேன் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணிதான். ஆனா ஹனுமான் வந்து, மைனகா நான் ராம காரியத்துல இருக்கேன், அது முடிகிற வரைக்கும் எனக்கு ஓய்வெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மைனகாவோட அன்புக்காக அது மேல ஒரு காலை மட்டும் வச்சுட்டு போனாராம். இப்படி ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறச்சு செகண்டு சுரசா அப்படின்னு ஒரு ராட்சசி. அவங்க நாகர்களோட தாய். தேவர்கள்னா அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாங்க, எப்படியாவது போய் ஹனுமனை ஸ்டாப் பண்ணிடுன்னு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, பெரிய ராட்சச உருவம் எடுத்துட்டு ஹனுமான் முன்னாடி வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க ஹனுமான் கிட்ட அப்படின்னா, எனக்கு பிரம்மதேவர் கிட்டேருந்து ஒரு வரம் இருக்கு, இந்த வழியா போற எல்லாருமே எனக்கு என் வாயில வந்து விழணும் அப்படின்னு. அதனால நீங்க இந்த பிரம்மதேவரோட வரத்தை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும், அதனால நீங்க எனக்கு இறையாதான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. ஹனுமான் வந்து வரத்தை தானே ரெஸ்பெக்ட் பண்ணணும், கண்டிப்பா பண்றேன்னு அவரோட புத்தியை யூஸ் பண்ணி சைஸ் பெருசாக ஆரம்பிச்சிட்டாராம். இவர் சைஸ் பெருசாக இவரை வந்து முழுங்கணுமேன்னு சொல்லிட்டு சுரசாவும் பெருசாக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு எக்ஸ்ட்ரீமா அவங்க பெருசான உடனே இன்ஸ்டன்டா ஹனுமான் குட்டியாகி அவங்க வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டாராம். இவருக்கு இவ்வளோ புத்தியான ஆச்சரியப்பட்ட சுரசா, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி திருப்பி ஜேர்னியை கண்டினியூ பண்ணுச்சு. தேர்டு தடை என்ன அப்படின்னா, சிம்ஹிகான்னு ஒரு அரக்கி. அவளுக்கு எப்படி ஒரு பவர்னா, மனுஷங்களோட நிழலை வச்சே மனுஷங்களை பிடிச்சிட முடியுமா. சுக்ரீவன் கிட்டேருந்து ஆல்ரெடி இவங்களை பத்தி தெரிஞ்சிருந்த ஹனுமான் என்ன யோசிச்சாருன்னா, இவளை நம்ம புத்தியை வச்சோ பொறுமையை வச்சோலாம் வீழ்த்த முடியாது, இவளை நம்ம கொன்னுதான் ஆகணும் டிசைட் பண்ணி ஹனுமான் அவரோட நிழலை வச்சு பிடிச்ச உடனே அவர் வயிற்றுக்குள்ள போய் அவ வயிற்ற கிழிச்சு அவளை கொன்னு வெளியே வந்து அவர் ஜேர்னியை கண்டினியூ பண்றாரு. சுவாமி சொல்ற 3 குணங்களுக்கும் இதுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்குல்ல? இருக்கே, கரெக்ட், 3 இருக்கே. ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஸ்டக்கிள் சொன்ன? மைனகா சிகரம். அதுதான் சாத்விக் ஆப்ஸ்டக்கிள். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலாம், இல்லை பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து இந்த வேலையை பண்ண அந்த வேலையை பண்ணுன்னு சொல்லும்போது நம்மளோட ஷெடியூல் நம்மளுக்கு தான் பெஸ்ட்டாக தெரியும் இல்லையா? அப்போ அவங்க கிட்ட கைண்டாக பொலைட்டாக அப்ளைச் பண்ணலாம், இல்லைனா அகாமடேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. செகண்ட் என்னமோ ஞாபகம் இருக்கு, சுரசா ராட்சசி. எஸ், அதுதான் ரஜசிக் ஆப்ஸ்டக்கிள். அது நம்ம கிட்ட வர அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அப்புறமா நம்ம பண்ணுற அசைன்மெண்ட்ஸ், மற்ற ஒர்க்ஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் தான். பட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் நம்ம ஷெட்யூலை அதை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா சப்போஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய் நம்ம பண்ணுற வேலையே மறந்து அதில் வந்து மூழ்கி போயிட்டோம்னாக்க இப்போ நான் முழுங்கின மாதிரியா? அதேதான் 1 மணி நேரமா. தேர்ட் ஏதோ இருந்தது, சிம்ஹிகா ராட்சசி. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், சாத்விக், அப்புறமா ரஜசிக், இது தமசிக் ஆப்ஸ்டக்கிள். எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப் ஷார்ட்ஸையும் பார்த்தாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதுக்கு அந்த பவர் இருக்கா, எவ்வளோ அட்ராக்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ, ஒரு இன்ஸ்டன்ட்டில் நம்மளை கிராப் பண்ணிட்டு போயிடும். நம்ம பண்ணுற வேலையும் தெரியாது, நம்ம என்ன பார்த்தோன்னும் புரியாது, மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங்னு மனசு அதுலேயே போயிடும். பட் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு புரிய வருது இல்லையா?
பிகாஸ் நம்ம பண்ணுற காரியம் எல்லாமே இந்த 3 அப்டக்கிள்குள்ளே வந்து அடங்கிடும். ப்ளஸ் சுவாமியை சொல்கிறார், நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதை வந்து சுவாமி மேலே ஃபோக்கஸ் பண்ணால் கூட இந்த 3 அப்டக்கிளையும் நம்ம வந்து தாண்டி வரதுக்கான மெயின் ஃபோக்கஸ் சூரிய எரிச்சா மாதிரி நம்மளுக்கு வந்து சுவாமியோட ஃபோக்கஸ். கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர். ஆனால் நம்ம ஒரே விஷயத்தை எவ்வளோ நேரம் தான் பண்ணிகிட்டே இருக்க முடியும்? நமக்கும் அப்பப்போ பிரேக்ஸ் வேணும் இல்லையா? அப்போ நம்ம அந்த பிரேக் டைமில் என்னதான் பண்ணுறது? சுவாமி ஒரு டிஸ்கோர்ஸில் சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. அதாவது எப்போனா 29th June 1989 அப்போது கொஞ்சம் மேக்ஸ் சொல்கிறேன். சுவாமி சொல்கிறார், நம்மளால் ஃபுல் டைம் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாதான். அதுக்கு சுவாமி ஒரு டைம் லெங்க்த்து கொடுத்துருக்கார், 28 minutes and 44 seconds. அந்த டியூரேஷனுக்கு மட்டும்தான் நம்மளால ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியுமா. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல ஒரே விஷயத்தை எவ்வளோ நாள் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு, சுவாமி அதுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கார். அவர் சொல்கிற ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. பட் ரெஸ்ட் எடுக்கணுன்னே நம்ம வந்து தூங்குறதோ இல்லை ரீல்ஸ் பார்க்குறதோ அதை பற்றி சுவாமி சொல்லலை. சேஞ்ச் இன் ஆக்டிவிட்டி இஸ் ரெஸ்ட் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அந்த ஆக்டிவிட்டியுமே நம்ம எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் நமக்கு சுவாமிக்கு அந்த பிடிச்ச ஆக்டிவிட்டியாக இருக்கா அப்படின்னு பார்த்துன்னு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பஜன்ஸ் கேட்கலாம், இல்லை ஏதாவது சேவா ஆக்டிவிட்டியில் இருக்கலாம். ஃபோக்கஸ் ஆன் சுவாமி பிரிட்டி மச். அதுதான் இந்த 28 minutes 44 secondsக்கு நம்ம நெக்ஸ்ட் செஷன் ஆரம்பிக்கிறச்சே ஒரு ரீசார்ஜாக இருக்கும்னு சுவாமி சொல்கிறார். எப்படி நம்ம டிஸ்சார்ஜ் ஆச்சோ அந்த ப்ரீவியஸ் 28 minutes and 44 secondsல அடுத்த 28 minutes 44 secondsக்கு ஒரு ரீசார்ஜாக நம்மளுக்கு அது இருக்கும். ஒரு நல்ல தாட் வந்தா எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்? 25th June 1996 அப்போ சுவாமி ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுக்கறச்சே இந்த 3 கேள்விக்குமான ஆன்சரை அந்த டிஸ்கோர்ஸில் கொடுத்துருக்கார். ராம பாணத்தில் அடிபட்டு ராவணன் இறக்கும் தருவாயில் இருக்கான். அப்போ அவனை பார்க்கறதுக்காக முனிவர்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து, ராவணா, நீ உன் வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னு கேட்டாங்க. ராமருடைய அம்பு பட்டதால ராவணன் கிட்ட இருக்கிற பாவங்கள்லாம் போய் நல்ல பாவங்கள் வந்ததால முனிவர்கள் கேட்ட கேள்விக்கு ராவணன் தன் தலைமையில கை கூப்பி அந்த முனிவர்களை பார்த்து சொல்றான், நான் என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்றது, நான் நிறைய நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய நல்ல எண்ணங்கள் எதையுமே நான் எக்ஸிக்யூட் பண்ணாம போயிட்டேன். இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய கடல் நீர் முழுசையும் குடிநீரா மாத்தி என்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த நல்ல தாட்டை நான் இமீடியட்டா எக்ஸிக்யூட் பண்ணாம தள்ளி போட்டுட்டேன். நரகத்துல வசிக்கிறவங்களை சுகவாசிகளா சொர்க்கத்துல வசிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த நல்ல தாட்டையும் இமீடியட்டா எக்ஸிக்யூட் பண்ணாம தள்ளி போட்டுட்டேன். இது மாதிரி வந்த நல்ல எண்ணங்கள் எதையுமே நான் இமீடியட்டா எக்ஸிக்யூட் பண்ணாம போனதால என்னால எதையுமே அச்சீவ் பண்ண முடியல. அதற்கு மாறா கெட்ட எண்ணம் ஏதாவது வந்ததுனாக்க அதை இமீடியட்டா எக்ஸிக்யூட் பண்ணாம தள்ளி போடுறது தான் ரொம்ப நல்லது. இதை நான் வாழும்போது கத்துக்காம இப்ப இறக்கும் தருவாயில் இருக்கும்பொழுது நான் கத்துண்டேன். அதனால நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னாக்க, எந்த ஒரு நல்ல எண்ணமும் வந்ததுனாக்க அதை தள்ளி போடாம உடனே செயல்படுத்தணும். அதாவது குட் தாட் அண்ட் எக்ஸிக்யூஷன் ரெண்டுமே பேரலா நடக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சது எல்லாமே நல்லதா நடக்கும். முனிவர்கள் கேட்ட கேள்விக்கு இது மாதிரி பதில சொல்லி ராவணன் அவனுடைய உயிரை விட்டான். ஸோ இந்த ஒரு டிஸ்கோர்ஸ் மூலமா சுவாமி நமக்கு என்ன தெரியப்படுத்துறாரு அப்படின்னாக்க, என்ன ஒரு நல்ல தாட் வந்தாலும் அதை இமீடியட்டா நம்ம செயல்படுத்தணும். ராவணன் சொன்ன மாதிரி தாட் அண்ட் எக்ஸிக்யூஷன் அட் தி சேம் டைம் அது இருந்தது அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே நல்லதை இமீடியட்டா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சுவாமி நமக்கு சொல்றாரு. ஸோ நமக்கு என்ன நல்ல தாட் வருதோ அதை இமீடியட்டா செயல்படுத்துவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோன்றது சம்மரைஸ் பண்ணிடலாமா? மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங்லேருந்து ஆரம்பித்தோம். இந்த மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் எதனால வந்தது? ஃபோக்கஸ் இல்லாதனாலையும் ப்ரையாரிட்டிஸ் கரெக்டாக இல்லாதனாலையும் வந்தது. ஃபோக்கஸ் பற்றி பேசுகிறச்சே சுவாமி என்ன சொன்னார்? சன்லைட்டை வச்சு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி நம்ம புத்தியை வச்சு அவ்வளோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுன்றதை பார்த்தோம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது ஹனுமான் எப்படி அந்த 3 obstacles தாண்டி போனார், சாத்விக், ரஜசிக், தமசிக் எல்லாமே பார்த்தோம். சுவாமி 28 minutes 44 seconds சொல்லிட்டாரு. ஆனால் சுவாமி என்ன சொல்லியிருக்காரு? சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டி தான் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாரா? 30 minutes ஒரு சப்ஜெக்டுக்கு கொடுத்து நம்ம அந்த மாதிரி கூட பிரித்து நம்ம செஷன்ஸை கேரி ஆன் பண்ணலாம்.
அதே மாதிரி நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுன்னு கூட நம்ம ராவணன் கதை வச்சு பார்த்தோம். அந்த 28 minutes 44 secondsல நம்ம என்ன பண்றோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவாமிக்கே ஆஃபர் பண்ணி சுவாமிக்கு பிடிச்ச வேலையே நம்ம பண்ணணும். கரெக்டா? சரி, இப்படி நம்ம சுவாமியை நம்மளோட லைஃப்ல இன்கார்பரேட் பண்ண நம்ம எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸ்க்கோ நெகட்டிவான ஆக்ஷன்ஸ்க்கோ போகவே மாட்டோம். தேங்க்யூ சுவாமி. ராமகதா ரசவாகினியில் இவ்வளோ முத்துக்கள் இருக்குங்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இது சுவாமி எவ்வளோ வருஷங்கள் முன்னாடி எழுதியிருந்தாலும் அட் ப்ரெசென்ட் நடக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு கூட இது சொல்யூஷன் கொடுக்குது. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இட்ஸ் அ லாங் வே ஜர்னி. நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களுமே சுவாமிக்கே அர்ப்பணிப்போம். ஜெய் சாய்ராம். सीतापतिं रघुकुलान्वय रत्नदी